ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா இந்த லோடிங் வந்து டைரக்ட் லோடிங் எல்லா பிரான்ச்லையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறோம். இந்த லோக்கல் ட்ரான்சிட் பண்ணுறதுலையும் அவுட் ஃபார் டெலிவரி பண்ணுறதுலையும் தான் நிறையா வந்து இஷ்யூஸ் நடக்குது. அது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சேம் நீங்கள் வந்து இப்போ டைரக்ட் லோடிங் வந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு அனுப்புகிறீங்க இல்லையா, சேம் அதே ஃபார்மேட் தான் லோக்கலுக்கும் சரி அவுட் ஃபார் டெலிவரிக்கும் சரி. அதே மாதிரி ஹப் லோட் ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு அணைச்சி மாற்றுறது ரொம்ப சிம்பிளான இதுவாக தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிரியேட் நியூ ட்ரான்சிட்டு ஓகேங்களா. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். டைரக்ட் லோடிங்கு, ஹப் லோடிங், லோக்கல் ட்ரான்சிட் அண்ட் அவுட் ஃபார் டெலிவரி. இப்போ நீங்கள் லோக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ லோக்கல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது சென்னைனா சென்னையிலேருந்து சென்னைக்கு சுற்றி இருக்கிறது இப்போ அம்பத்தூர், கிண்டி, இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர் இது எல்லாமே சென்னைக்குள்ளே வந்துடுது. ஸோ அதனால் நீங்கள் சென்னைக்குள்ளே ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதாவது சென்னைக்குள்ளே இருக்கிற பிரான்ச்சுக்கு நீங்கள் பண்ணுறது லோக்கல் ஓகேங்களா. இதுவே நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பண்ணுறீங்கன்னா அது வந்து டைரக்ட் டெலிவரி ஓகேங்களா. ஸோ லோக்கல் சேம் நீங்கள் இதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ வெஹிக்கிள் நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க, கெட் ஓஜிபிஎல், திருப்பி கிரியேட் நியூ ட்ரான்சிட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கே ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன், ஃப்ரம்மு நீங்கள் சென்னைனா சென்னை, டூ ஸ்டேஷன் சென்னைனாலும் சென்னை ஓகேங்களா. இங்கே எந்த பிரான்ச்சுக்கு அனுப்ப போகிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சம்மந்தப்பட்ட பிரான்ச் தான் வரும். இப்போ நான் ஃப்ரம் ஸ்டேஷனும் சென்னை, டூ ஸ்டேஷனும் சென்னைன்னு கொடுத்துட்டா ஸ்ரீபெரும்புதூர், பெருங்குடி, மறைமலை நகர், அம்பத்தூர், கும்மிடிப்பூண்டி ஓகேங்களா, ஜார்ஜ் டவுனு, கிண்டி, இருங்காட்டுக்கோட்டை. ஸோ இந்த பிரான்ச்சுக்கு மட்டும்தான் உங்களால் பார்சல் வந்து மூவ் பண்ண முடியும் ஓகேங்களா லோக்கல் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு அனுப்ப போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சூப்பர்வைசர் நேம், அடுத்தது வந்து டிரைவர் நேமு, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் லோட் பண்ணுறது எல்லாமே லோட் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் டேரெக்ட் லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதே ஃபார்மேட் தான். இதில் இன்னொரு சில மிஸ்டேக் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹப் லோடிங் பண்ணுறதுல கொஞ்சம் மிஸ்டேக் நடக்குது. ஸோ அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ட்ரான்சிட், இப்போது டைரக்ட் லோட் பண்ணுறீங்க. ஸோ டைரக்ட் லோட் கூடவே அப்லோட் பண்ணுறீங்க. இப்போ லைக் வந்து பூனாக்கு பார்சல் புக் பண்ணியிருக்கீங்க சென்னையிலேருந்து. அந்த பார்சலை நீங்கள் பெங்களூர் அனுப்பிச்சி தான் பெங்களூர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் ஹப் லோடும் செலக்ட் பண்ணியிருக்கேன், டைரக்ட் ஹப் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வெஹிக்கிள் நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் ஒரு வெஹிக்கிள் நம்பர் செலக்ட் பண்ணுறேன், கெட் ஓஜிபிஎல் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. இப்போ நான் கிரியேட் நியூ ட்ரான்சிட் கொடுக்குறேன். ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 காலம் ஓப்பன் ஆகிருக்கும் ஓகேங்களா. இப்போது நீங்கள் வந்து டைரக்ட் லோடும் பண்ண போகிறீங்க, ஹப் லோடும் பண்ண போகிறீங்க. அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ டைரக்ட் லோடு எந்த ஊர்லேருந்து நீங்கள் எந்த ஊர் அனுப்புகிறீங்கன்றது. இப்போ நான் சென்னை டு பெங்களூர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர் போகுது. ஸோ வயா ஒசூர் வழியாக போகுது. ஸோ ஒசூரில் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிருஷ்ணகிரி, சேலம், சப்போஸ் நீங்கள் வயா என்னென்ன ரூட்ஸ் அனுப்புகிறீங்களோ அதை நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஹப் லோடு நான் என்ன பண்ண போகிறேன், ஹப் லோடுனா என்னன்னு நீங்கள் எந்த ஒரு பார்சலை இறக்கி மாற்றுறீங்க. இப்போ நான் பூனா பார்சலை பெங்களூரில் இறக்கி நான் மாற்ற போகிறேன். ஏன்னா வண்டி போகிறது சென்னை டு பெங்களூர் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ இந்த பூனா பார்சலை நான் பெங்களூர் அனுப்பிச்சி திருப்பி பெங்களூரில் வந்து வேறு வண்டி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்போது என்ன பார்சல் நீங்கள் அனுப்புகிறீங்களோ அது இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து சூப்பர்வைசர் பேர், யார் வெஹிக்கிளில் பார்சல் லோட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர், அண்ட் தென் டிரைவர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இப்போ பார்த்துட்டிங்கன்னா டைரக்ட் லோடில் எவ்வளோ பார்சல் பெண்டிங் இருக்கோ அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்துடுச்சு. இப்போ பூனா பார்சலுமே ஹப் லோடில் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு ஓகேங்களா. இப்போ நீங்கள் லோடுன்னு கிளிக் பண்ணி ஆஸ் யூஷுவல் ஏதோ ஒரு பார்சல் நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் லோட் கொடுத்துடலாம். லோட் கொடுத்தது முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது ஹப் லோட். இந்த ஹப் லோட்லுமே இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்சலை எந்த பிரான்ச்சில் இறக்கி மாற்ற போகிறீங்க ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள், நான் வயாவில் சேலம் கொடுத்துருக்கேன், ஒசூர் கொடுத்துருக்கேன், பெங்களூர். ஸோ பெங்களூரில் இருக்கிற எல்லா பிரான்ச்சுமே இதில் லிஸ்ட்டு காட்டுதுங்களா. நான் வயாவில் சேலம் கொடுத்து நீங்கள் ஒசூரில் கூட இறக்கி மாற்றலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்சல் பூனா பார்சல் ஃபுல்லாகவே எந்த பிரான்ச்சில் இறக்கி மாற்ற போகிறீங்க அப்படின்றது தான் விஷயம். இப்போ நீங்கள் ஒயிட் ஃபீல்டில் தான் இறக்கி மாற்றுறீங்கன்னா நீங்கள் இந்த ஒயிட் ஃபீல்டு செலக்ட் பண்ணிவிட்டு லோட் கொடுக்கணும் ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்சலை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் எந்த பிரான்ச்சில் அந்த பார்சலை இறக்கி நீங்கள் மாற்ற போகிறீங்க, பொம்மச்சந்திராவா, பீனியாவா, ஒயிட் ஃபீல்டா, வாட் எவர் நீங்கள் என்ன பிரான்ச்செல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பொம்மச்சந்திரான்னு செலக்ட் பண்ணிவிட்டு லோடுன்னு கொடுத்தோன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து அந்த பார்சல் வந்து லோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணுறது சேவ் பண்ணுறது. அடுத்தது வந்து ஓடோமீட்டர் ரீடிங் என்ட்ரி பண்ணுறது. அடுத்தது வந்து நம்ம வந்து லக்கேஜ் லிஸ்ட் எடுக்கிறது. ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம் தான் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் லோடும் ஹப் லோடும் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு.